அப்போது நம்மலாம் முட்டாள்கள்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் கோச்சிக்காதீங்க சொல்கிறேன். அப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மலாம் அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோன்னா அதை 100 பேர் பார்ப்பாங்க, அதில் 80 பேர் லைக் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணால் ஓட்டு போடுற நாள் வரும். நம்மளும் ஓட்டு போடுவோம். ஓட்டு போட்டு விரல்ல மை வச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவோம். அதோட நம்ம ஜனநாயக கடமை முடிஞ்சு ஒரு நாட்டோட குடிமகளாக நம்ம வந்து இந்த நாட்டிற்கு தேவையான அளவுக்கு தொண்டாட்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நார்மல் தான். இதை வந்து ஒருத்தங்களை குத்தி காட்டி ஒவ்வொருத்தங்களா சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் இதே வேலையை தான் பண்ணுறோம். அதுக்கு வருவோம். அப்படியே அதை கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நீ அறிவாளி நீ நினைக்கவே கூடாது. நீ வந்து கீழே தான் இருக்கணும், நான் மேலேயே தான் இருப்பேன். நீ வந்து என்னை எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது, கேள்வி கேட்கவும் முடியாது. அப்படி கேட்டனா நீ இருக்க மாட்ட. கேட்டனா தானே இருக்க மாட்டேன். நம்மளாம் கேட்கணும்னு நினைக்கவே மாட்டோமே. நம்ம என்னைக்காச்சும் கேட்கணும்னு நினச்சிருக்கோமா, இல்லை கேட்டிருக்கோமா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். நீ என்ன உன் ஃபோனில் பார்க்கணும், நீ என்ன உன் டிவியில் பார்க்கணும், அதெல்லாம் வந்து நீ முடிவு பண்ண மாட்டேன், நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது. பணம் இருக்குது, பதவி இருக்குது, பவர் இருக்குது. நீ நினச்சிட்டு இருக்க நீ நினைக்கிறதா உன் ஃபோனில் வரும்னு. கிடையாது. நான் நினைக்கிறதா உன் ஃபோனில் வரும். நீ என்ன பார்க்கணுன்றதை நான் முடிவு பண்ணி நான் தான் உனக்கு பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஏன் பேசுகிறேன்னா, இப்போது உட்காந்து இந்த வீடியோவை நான் போடுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது டெக்னிக்கல் எரரும் சில மேனுவல் எரரும் இருக்குது. சரி, புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து இதை உட்காந்து பேசணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆனேன். காரணம் என்னென்னா, நம்மலாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கோம். என் கையிலையும் ஒரு சின்ன சேனல் இருக்குது. சரி, இதுக்கு நம்ம ஷவுட் அவுட் பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் இப்போ உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்ல. ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து எப்படி பேசுவோம், ஃபேமிலி கூட உட்காந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். மற்றபடி இந்த டேட்டா எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர்லாம் பேசணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நான் இந்த வீடியோ எடுக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்குலாம் வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள். நம்ம என்ன தான் அனுதாபங்கள் சொன்னாலும், கவர்மெண்ட் வந்து இவ்வளோ நிதி உதவி பண்ணாலும், எவ்வளோ தான் லட்சமாக கொடுத்தாலும், லட்சமாக வாங்குறதுக்கு நிறையா குடும்பங்கள் இருக்கான். ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அப்பா தானே இருப்பாங்க, ஒரு அம்மா தானே இருப்பாங்க, ஒரு குழந்தை தானே இருந்திருக்கும், ஒரு அண்ணன் தானே இருந்திருப்பாங்க, ஒரு தங்கச்சி தானே இருந்திருப்பாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அரசியல் பொதுவாக நம்ம அரசியல் பேச விரும்ப மாட்டோம். நமக்கு மென்டலாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அரசியல்னாலே பிடிக்காது, அரசியல்னாலே சாக்கடை, இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லுவோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம காலையில் எஞ்சல்லேருந்து திருப்பி அந்த டேவை முடிச்சு பெட்டில் போய் தூங்குற வரைக்கும் நம்மளை சுற்றி அரசியல் இருக்க தான் செய்யுது. நம்ம அதை வந்து பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே ஓரமாக தள்ளிட்டோம். நல்லா யோசிச்சு பார்த்தா அரசியல் நமக்கு பிடிக்காம போகல, அரசியல் நடத்துகிற அந்த அரசியல்வாதிகளாம் நமக்கு பிடிக்காம போச்சு. அதனால நம்ம அரசியலே பிடிக்கல அப்படின்னு அதை ஓரமாகவே வச்சுருப்போம். நம்மளை சுற்றி அரசியல் நடக்கும்போது அது ஓகே, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். ஆனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த நாட்டில் சுற்றிட்டு இருக்கோம். ஒரு தமிழனா, ஒரு இந்தியனா. இந்த தமிழர்கள் அதெல்லாம் சொன்னாலே இல்லை, அதை பற்றி பேசினாலும் எவ்வளோ பெருமிதமாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து, நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து, நம்ம தாய்மொழி தமிழாக இருந்து நம்ம படிக்கிற புக்கில் நிறையா தமிழ் ரிலேட்டடாக நிறையா விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். அதை நினச்சி நம்ம பெருமை கூட படுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வளராமல் பாஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. பாஸ் ஆனது கூட ஓகே, ஆனால் அதை பேரை கெடுக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டாக இந்த சம்பவம் நடந்து மற்ற நாட்டில் இருக்கிறவங்க இல்லை சுற்றி இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழர்களே இப்படி தான் இல்லை, இந்த தமிழ் மக்களுக்கு அறிவே இல்லைல்ல, இப்படி தான் பண்ணுவானுங்களே, இந்த தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இப்படி தான் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது நம்ம தமிழர்கள்லாம் டக்குன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு பெருமையை வந்து டக்குன்னு நம்ம முன்னால் எடுத்து வச்சு பேசுவோம், நாங்கள் தமிழன்டா, தமிழர்கள்டா அப்படின்னு. இப்போ பார்த்தா தமிழர்கள் அதெல்லாம் ஓகே, தள்ளி வைங்க ஒரு நிமிஷம். ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்மளை வந்து எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு மாதிரி ஏரளமாக பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள். நமக்கும் சுய அறிவுலாம் இருக்குது, ஆனால் சில டைம் நம்ம ஏன் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன் யூஸ் பண்ண விட மாட்டுறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. டிவிக்கு ரோட் ஷோ நடத்துனாங்க, இப்போ கரூரில் நடத்தி இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. இதுக்கு முன்னாலேயும் நடத்தியிருக்காங்க, இதுக்கு முன்னாலேயும் கூட்டங்கள்லாம் வந்திருக்கு.
பட் இதில் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மோஸ்ட்லி நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்தோடனே டிஎம்கே அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம்கேல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு காரணம் டிவிகே தான், சரியாக அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டிஎம்கே சைடும் நிற்க வேணாம், டிவிகே சைடும் நிற்க வேணாம். நமக்கு அந்த சுய அறிவுன்னு இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு நடக்கிறதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க. அரசியலுக்குள்ள நுழையலாம் அப்படின்ட்டு புதுசாக ஒருத்தர் உள்ள வராரு, அவருக்கு இப்படி நடக்குது. இதை பார்த்துட்டு இனிமேல் யார் அரசியலுக்கு வரணும்னு நினைப்பாங்க? வந்தவங்களும் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். அப்படியே கூட்டணி அது இதெல்லாம் போயிட்டாங்க. இப்போ வந்து இவர் ஒரு ஸ்டாண்டா ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அவருக்கு இப்படி நடக்குது. இது விஜய் அப்படின்ற விஷயத்த வந்து இப்போதைக்கு நீங்க மறந்துடுங்க. தளபதி விஜய் அவர் பெரிய நடிகர் அப்படின்னு. ஒரு நாட்டோட ஒரு குடிமகன், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஒரு விஜய் தளபதி அது எல்லாமே, ஓகேவா? ஒரு நாட்டோட குடிமகனா மக்கள் மேல ஒரு மக்களை டேக்கன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசா அரசியல் கட்சி தொடங்கி அவர் வாய்ஸை ரைஸ் பண்றாருன்னா அவருக்கு நடக்கிறது இதுதான்ல. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு உள்ள வராரு, சாதாரணமா அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செருப்பெல்லாம் எடுத்து வீசுறாங்க. செருப்பெல்லாம் எடுத்து யார் வீசுவா? நீங்க அதான் நான் சொல்றேன்ல, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவானா டிவிஏக்கும் சப்போர்ட் பண்ணுவான். ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, நார்மலா யோசிச்சு பாருங்க. விஜய் பேசிட்டு இருக்கும்போது செருப்பு எடுக்கிறாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா வீச மாட்டாங்க. டிவிக்கு தொண்டர்களா இருக்கிறவங்களும் வீச மாட்டாங்க. வேற யார் வீசுவா? விஜய்க்கு ஹேட்டர் யாரு? நம்மலாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்போம். இவர் வந்து இவரோட ஃபேனு, அதனால இவரை பிடிக்காது, அவரோட ஃபேனு இதனால பிடிக்காது அப்படின்னு. என்னதான் விஜய் ஹேட்டரா இருந்தாலுமே, என்னதான் ஒருத்தன் வந்து இன்னொருத்தருக்கு ஃபேனா இருந்தாலுமே, சோஷியல் மீடியாவோட அது முடிஞ்சிடும். அனில் ஆமன் அடிச்சுப்பாங்க, இல்லை மற்ற ஆக்டரோட கம்பேர் பண்ணி அடிச்சுப்பாங்க. ஆனால் நானே நிறையா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். இந்த தல ரசிகர்கள்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து தலை ரசிகர்களாக இருந்தாலும் தளபதி தொண்டனாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. தலை ஃபேன்ஸாக இருக்கனால அவங்களாம் செருப்பு தூக்கி வீசுவாங்க, இவர் இந்த ஃபேனாக இருக்கனால செருப்பு தூக்கி வீசுவாங்க. அதெல்லாம் நம்ம 0.1% கூட யோசிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் அழைச்சிப்பாங்களே தவிர மற்ற ஃபேன்ஸோட இவங்களோட சொந்தம் வந்தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. வேற யார் அதிமுக அப்படிலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த பண்ண வேண்டிய கட்டாயமே கிடையாது. பிஜேபிலாம் உள்ளே வந்து பண்ணுவாங்களான்னா அதெல்லாம் யோசிச்சு கரூரில் போய் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸோ வேற யார் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் என்ன வேர்டு ஆன்சர் வரும்னா டிஎம்கே தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. நீங்கள் யோசிங்க யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செருப்பு தூக்கி வீசுறது, அதுவும் எப்பனா அவர் வந்து அந்த 10 ரூபா பாட்டில் அப்படின்ற பாட்டு பாடும்போது. அப்போ ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு வாயை திறந்தா செருப்பை வீசுவாங்க, கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரோட் ஷோலாம் நிறையா நடந்திருக்கு. இந்த மைக் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது. இங்கேயும் வந்து லைட் ஆஃப் ஆகிருக்கு, அது வந்து கரண்ட்டை கட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஜென்ரேட்டரில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டிவிகேக்கு மட்டும் நடக்கலை, இது வந்து ஏடிஎம்கேக்கும் நடந்திருக்கு. அவங்க பேசும்போது இந்த மாதிரி ஜென்ரேட்டருக்குள்ளே வந்து ஏதோ வேற எதையோ கலந்து ஊற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நடந்திருக்கு. ஜென்ரேட்டர் பக்கத்தில் இப்போ செக்யூரிட்டிலாம் போட்டிருக்காங்க ஜென்ரேட்டருக்கு. இப்போ இது வந்து டிவிகேக்கு நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, மற்ற எதிர்கட்சிக்குமே நடக்குது. காரணம் என்ன எதிர்த்து எவனும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கரண்ட் கட் பண்ணு, மைக்கை பிடுங்கி போடு, இல்லை ஜென்ரேட்டரை கொளுத்தி விடு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, இதை வந்து இந்த கட்சி தான்ப்பா பண்ணிச்சு அப்படின்றதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஆனால் இது வந்து கேங்காக பண்ணப்பட்டது தான். கேங்காக சீரியஸாக நல்ல வேலைத்தனம் பண்ணியிருக்கானுங்க. செருப்பு தூக்கி வீசி கரண்ட்டை கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்படுத்தி ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே சொருக்கிவிட்ருக்காங்க. இது வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோ இல்லை டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களோ சொன்னது கிடையாது. எந்த கட்சியினருமே இல்லாமல் ஒரு நடிகர் வந்திருக்காருன்னு சும்மா பார்க்க வந்த பொதுமக்கள், நியூட்ரலான பொதுமக்கள். அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த அன்பில் மகேஷ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அழுததை எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து ப்ராசஸ் பண்ணுற கொஞ்சம் டைம் ஆச்சு. அது எதுக்காக அவங்க நடிக்கணும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மேபி அவங்க சென்சிட்டிவாக இருக்கலாம், டக்குன்னு என்னதான் ஆன் அப்படின்றது இருந்தாலுமே நிறைய பேர் நம்ம சென்சிட்டிவ் தான். சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியாமையே நமக்கு கண்ணீர் வந்துடும். அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை மேபி நிஜமாவே ஃபீல் பண்ணி அழுகிறாரோ. ஆனால் அடுத்தடுத்து ஃபுட்டேஜஸ்லாம் வெளியே வர 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 வந்து அது நடிப்புன்ற மாதிரி நிறையா பேர் போட்டுட்ருக்காங்க. எனக்கு ஒரு இது புரியலை. அவர் அழக ஆரம்பிக்கும்போது இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோ மூவ் பண்ணி பாருங்கள், எல்லோரும் இங்கே பாருங்கள் சம்திங் என்னமோ சொன்னார். அது மட்டும் கிடையாது,
அது எப்படி கரெக்டாக டிஓபி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஷாட்டுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எந்த அளவுக்கு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த ஷோல்டருக்கு பின்னாடியும் ஷார்ட்ஸ்லாம் வைப்பாங்க, ஃபோக்கஸ்டாக ஆகாது. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஜஸ்ட்டு பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து ஃபோன் கேமராவில் எடுத்ததெல்லாம் கிடையாது. நல்லா 4K ஹெச்டி குவாலிட்டியில் கேமரா ரோல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு. அவங்க எப்படி சம்பவ இடத்துக்கு வந்து அவ்வளோ டக்குன்னு வந்தாங்க, அதெல்லாம் வந்து நிறைய பேர் இன்னுமே கேள்வியாக வச்சுட்ருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த இஷ்யூக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணல. மெரினால இப்போது சில பேர் இருந்தாங்க, அதுக்குமே அவங்க பண்ணல. இது ஏன் இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ சீக்கிரமாக அவங்க அங்கே வந்து இறங்குனாங்க? முன்னாலேயே எப்படி இவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்து ரெடியாக இருந்துச்சு? இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அரைவினாங்க? எல்லாம் ப்ரீ பிளான்டாக பண்ண மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நைட்டோட நைட்டாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணக்கூடாது, அதையும் மீறி இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2021 அதுக்கான ஒரு இன்னொரு சட்டம் வந்திருக்கு அப்படின்ட்டு சன் நியூஸில் வந்து இன்னைக்கு போட்டிருந்தாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம், இது நிறைய பேர்த்துக்கு தெரியல, இப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவும் சன் நியூஸில் தான் பார்த்தேன். பொய்யா வதந்தி பரப்பின நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. என்ன வதந்தி பரப்புனாங்கன்னா, கூட்ட நெரிசல்னால மட்டும் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கலை, நிறைய பேர் செருப்பை தூக்கி வீசினாங்க, பவர் ஆஃப் ஆச்சு, அப்புறம் நிறைய பேர் வேணும்னே போட்டு மிதிச்சாங்க அப்படின்லாம் வதந்தி பரப்புனாங்களாமா. வதந்தி அதனால் வந்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொய்யான வதந்திகளை இனிமேல் எவனும் பரப்பணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டான். ஏன்னா அரெஸ்ட் பண்ணுறது வந்து நியூஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்களே, இனிமேல் எவனும் பொய்யாலாம் வதந்தி பரப்ப மாட்டான். கையில் ப்ரூஃப் இருந்தால் ப்ரூஃபோட பேசுவாங்க. ஆனால் இந்த டிவிகே தொண்டர்கள், இந்த டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பொதுமக்கள் நிறையா பேர் வந்து இதை தான் எடுத்து முன்னால் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் சும்மா இல்லைங்க, நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு. சும்மா வெத்தான ஒரு ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நிறையா விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே வந்து நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஈஸியாக சொல்லிட முடியாது. நான் வந்து அதை பற்றி பேச முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லைல்ல. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுவோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது என்னென்னா, இந்த மாதிரி கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி டிவிகே தலைவர் அவர் விஜயே சொல்லியிருந்தார், என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைங்களை தூக்கிட்டுலாம் உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரும் கேட்கலை. இவங்க மேலேயும் தப்பு இருக்குது, பொதுமக்கள் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. அவ்வளோ கூட்ட நெரிசலில் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கக்கூடாது. இப்படி ஒன்று நடந்துருச்சு, ஓகே. இப்படி ஒன்று நடக்காட்டிலுமே ஜஸ்ட்டு கூட்ட நெரிசலில் ஒரு குழந்தைய நம்ம கையில் வச்சுருக்கோம், அந்த குழந்தை மேலே இடித்தாலோ இல்லை நசுங்கினாலோ அது குழந்தை தானே, அந்த குழந்தைக்கு எப்படி வலிக்கும்? எதுக்கு அப்படி போகணும்? ஸோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் ரோட் ஷோவும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும், இதே மாதிரி தான் பலாயிரம் பேர் வந்திருப்பாங்க, இதே மாதிரி தான் குழந்தையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க, இதே மாதிரி தான் ப்ரெக்னென்ட் லேடிஸும் வந்திருக்காங்க. ஆனால் கரூரில் இப்படி ஆனதுக்கு வந்து நிறையா ரீசன் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கரூர் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களோட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ளே வந்து இன்னொருத்தன் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அவனுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றத வந்து அவங்க நிலநாட்டணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னும் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரோட் ஷோ மட்டும் இல்லை, பொதுவாகவே கூட்டம் இருக்க இடத்துக்கு வந்து இந்த மாதிரிலாம் குழந்தைங்களை தூக்கிட்டு போகாதீங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே போனாலும் இந்த மாதிரி கூட்டத்தில் ஏதாவது டக்குன்னு இந்த மாதிரி நெரிசல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, யூடியூப்பில் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கையை வந்து சேஃப்டிக்கு இப்படி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எங்கே குறுகிய பாதை இருக்கோ அங்கே பூந்து சீக்கிரம் ஓடிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்காம, ஓப்பன் ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அங்கே போனால் கொஞ்சம் சர்வே ஆகலாம். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரிலாம் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது தான் வந்து நம்ம அதை வந்து ஒரு இதாகவே எடுத்துக்கிறோம். இல்லைனா நம்ம நார்மலாக ஓகேப்பா அவர் வர்றாரு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படியே போயிடுறோம். இப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது தான் ஓகே, கூட்ட நெரிசலில் இத்தனை பேருக்கு இப்படி ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கெலாம் டிஎம்கேவோ டிவிகேவோ இல்லை அங்கே போன பொதுமக்கள் இவங்களெல்லாம் தாண்டி முக்கியமான குற்றவாளிகள் யார் தெரியுமா? நம்ம தான். நான் இல்லை, நான் அந்த தப்பு பண்ணல. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்ல, அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. இப்போது நடந்து இப்போது 41 பேர் இறந்துருக்காங்கன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்போம்ல, நம்ம எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் சம்மந்தம் நிறையா இருக்குங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது இருக்கிறதுலே பெரிய தப்பு.
அதெல்லாம் வந்து தப்பு நம்ம பேசிட்டு அப்படியே விட்டுருவோம். அடுத்த எலெக்ஷன் வரும்போது காசு வாங்கிட்டு ஓட்டு போட தான் செய்வோம். ஆனால் இப்போ 41 பேர் இறந்தாங்கல்ல, அதில் நமக்கும் பங்கு இருக்குன்னு யோசிச்சுட்டு அடுத்த ஓட்டுக்கு வந்து காசு வாங்கிக்கோங்க எல்லாரும். இப்போ நம்ம யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. இப்போ விஜய், டிவிகே அவர் ஒரு ஆக்டரு, அவர்களுக்கு வந்து இத்தனை பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து என்ன சொல்றது, இந்த நாட்டோட குடிமகனா எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு சரியா? புதுசா அரசியல் வர்றதுக்கோ, இல்ல மக்களை சந்திக்கிறதுக்கோ, இல்ல வந்து பேசுறதுக்கோ எல்லாத்துக்குமே அந்த ரைட்ஸ் இருக்கு. எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. நீங்களும் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த கூத்தாடி வந்தாலே கூத்தாடி பின்னால போயிருவாங்கன்னு சொல்லிட்டு. யாரு கூத்தாடி? இந்த கூத்தாடி இருக்கனால தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிரிச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணிட்டு சும்மா சுத்திட்டு இருக்கோம். இந்த சினிமான்னு ஒரு விஷயம் இல்லை, இந்த கூத்தாடின்னு அவங்கெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், நம்ம மென்டல் ஹெல்த்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும்னு சினிமாவை யூஸ் பண்ணி உள்ளே வந்து அதுக்கப்புறம் அரசியல் வரல. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா வந்து கட்சியில் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா பேரை யூஸ் பண்ணி கட்சி ஆரம்பித்து எதுவும் பண்ணலை. மக்கள் பணத்தெல்லாம் திரட்டிட்டு அதில் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன்ட்டு எப்படியும் ஏமாற்றி நல்ல பேர் வாங்கி கெத்து காட்டல. இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஆனால் நம்ம இப்போ விஜய் பற்றியோ டிவிகே பற்றியோ பேசணும்னு வைங்களேன், இவன் அணிலா இருப்பானோ அப்படின்னு ஏறிட்டு வந்துடுவாங்க. அப்படி நீங்கள் அணிலா நினச்சிட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அதான் சொல்கிறேனே, நான் வந்து விஜய்க்காகவோ டிவிக்காகவோ பேசலை. புதுசாக ஒருத்தன் கட்சி தொடங்குறான், புதுசாக ஒருத்தன் கேள்வி கேட்குறான், எதிர்த்து கேள்வி கேட்குறான்னா அவன் என்ன கேட்குறான், என்ன பண்ணுறான், அதை தான் பார்க்கணுமே தவிர அவன் வந்து இந்த ஜாதியிலேருந்து வந்திருக்கான், இந்த மதத்துலேருந்து வந்திருக்கான், அவன் ஒரு கூத்தாடி அப்படின்னு வந்து ஒதுக்கணும்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு சொன்னால முட்டாள்னு, அந்த முட்டாள் நம்ம தான். நம்மளும் கேள்வி கேட்க மாட்டோம், கேள்வி கேட்குறவனையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீ சப்போர்ட்டே பண்ண வேணாம்டா கேள்வி கேட்குறவனை, எதுக்கு அவனை போட்டு நம்ம அடிக்கிறோம்? கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் சுற்றிட்டு இருக்கு, அவனை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது குடும்பத்துக்குள்ளேயே நம்ம வந்து அரசியல் நடத்திட்டு அப்படியே பின்னால் போக வேண்டியதான். இப்போ வந்து நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விஜய்க்கு ஓட் போடுங்க அப்படிலாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு 2 பட்டனே திரும்ப அமுக்கிட்டு இருக்கோம்ல, மூணாவதாக வேற யாருக்கா வேணா இருக்கட்டும், அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன் யோசிக்க மாட்டோம்னா, சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டோம். நம்ம தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா அம்மா அப்படியே வந்து ஒரு பேட்டர்னாகவே வந்துட்டு இருக்கோம். இளைஞர்கள்ல இவ்வளோ வாய் பேசுகிறோமே, இளைஞர்கள்னால என்ன மாற்றம் கொண்டு வந்தோம்? அப்துல் கலாம் நினச்சா அதுக்கு மேலே சங்கடமாக இருக்குது. அவர் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டு போனார் தெரியுமா? இளைஞர்கள் தான் அடுத்த எதிர்காலம், நம்மளோட நாட்டை வந்து இப்படி மாற்றிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசிட்டு போயிருக்காரு. இன்னுமே நம்ம வந்து அதை பண்ணலையே. அவ்வளோ ஏன் பாருங்கள், சின்ன விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நடக்கிறத வந்து நமக்கு ஹேண்டில் பண்ண தெரில, திருப்பி கேள்வி கேட்க முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்மளே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குற மீடியா மூலயமா. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு கொஞ்சம் கூட இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு நம்மலாம் அசால்ட்டாக நினச்சிட்ருக்கோம். அது ஒரு பேசிக் நீடுங்க, அது நம்மக்கிட்ட இல்லை, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிருப்பேன். ஆனால் இது ஜஸ்ட் அதான் சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து எப்படி பேசுமோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு கேஷுவலாக உட்காந்து பேசுனேன். வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட தாட்ஸும் அதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பிடிச்ச டாப்பிக்கோடு எடுத்துகிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.